மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் வெற்றி பெற, மங்களகரமான மாற்றம் பெற மதர் நேச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். இப்போது நம்ம உறவுகள் நல்ல முறையில் இருக்கிறதுக்காக, நம்ம சரியான முறையில் ஒரு ஈர்ப்பாற்றல் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், நீங்கள் என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஆனால் சரியான முறையில் அங்கே கருத்து பரிமாற்றம் நடக்கணும்னா மாஸ்க்கை முதல்ல கலட்டணும். இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எதிர உட்காந்துட்டு ஒரு பெரிய திரையை போட்டுக்கிட்டு இருந்தால் யார் இருக்கானே தெரியாது. அது மாதிரி நம்ம மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் பேசுகிறோம். அந்த மாஸ்க்கை முதல்ல கலட்டி வைக்கணும். இன்னொருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு பேசினா அதை பற்றி கமெண்ட் நம்ம அடிக்க வேண்டாம். இன்னொருத்தர் இருந்தால் அவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு போகட்டும். அது காலப்போக்கில் நம்மக்கிட்ட தொடர்ந்து பழகும்போது அது தன்னால் அது கலண்டு விழுகலாம். அதை பற்றி நம்ம எதுவும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம். நான் மாஸ்க்கை கலட்டிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி எதையாவது பேசி விட்டுறக்கூடாது. நான் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் நேர்மையான முறையில் என்னுடைய அணுகுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பாதிக்கிற மாதிரி எதையாவது பேசினோன்னாலும் நம்ம ஈர்ப்புத்தன்மை நம்மக்கிட்ட இருந்து போயிடும். அதனால் இனிமையாக பேசி ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாத, அன்பால் சரி பண்ண முடியாத விஷயத்தை அகங்காரத்தால் எப்படி சரி பண்ண முடியாது. அதை தான் எல்லோரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறத அந்த ஆள் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வராது, சரி வராது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. ஹர்ட் பண்ண மாதிரி பேசாமல் நல்ல வார்த்தைகளை சொல்லி பாசிட்டிவாக அப்ரோச்சாக இருக்கணும். நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கு லிசனிங்கை இதை வளர்த்துக்கணும். நம்ம சரியான முறையில் குட் லிசனராக இருக்கணும். 80% அடுத்தவங்களை பேச விடுறவங்க, 20% அவங்க கருத்தை சொல்கிறவங்கள சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. எப்போவுமே பெரிய தலைவர்களும் நிறைய பேரை பேச விட்டு பெரிய இதிலெல்லாம் முடிவெடுக்கும்போது அப்புறமா அவங்க முடிவை லைட்டாக சொல்லிவிட்டு முடிச்சிருவாங்க. அதனால் நம்ம நிறைய ரொம்ப டாக்கட்டிவாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசி அடுத்தவங்களை குழப்பி விட்டுறக்கூடாது. நம்மளை யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. போகுஜு அப்படின்னு ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அந்த ஜென் மாஸ்டர் அவர்கிட்ட பிற்காலத்தில் அவர் வயோதிகம் ஏற்பட்டு அவர் ரொம்ப பரிபக்குவ நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட தொடர்ந்து போகிற டிசைபிள்ஸ்க்கெலாம் இவர் எப்படி இவ்வளோ காமாக இருக்காருன்னு ஒரு ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டாங்க, போகுஜு, நீங்கள் பல பேர் பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க, நீங்கள் ஒரு தடவை கூட அதிர்ந்து போய் பதில் சொல்லலை. உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட சிலர் வரவங்க பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் அப்படியே சமநிலை கெடாமல் இருக்கீங்க? அப்படி எங்களுக்கே எரிச்சலாக இருக்குது சில நேரத்தில் சிலர் கேட்குற கேள்வி. நீங்கள் எப்படி அப்படியே பல வருஷமாக பார்க்குறோம் இப்படியே இருக்கீங்க, அந்த ஈக்வானிமிட்டின்ற ஸ்டேஜை எப்படி அடைஞ்சிங்க அப்படின்றார் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய 9வது வயசில் எங்கள் அப்பா மரணப்படுக்கையில் இருந்தார். அப்போ என்னை பக்கத்தில் கூப்பிட்டு நீ இந்த உலகத்தில் தனியாக தைரியமாக வாழணும், அதே நேரத்தில் எனக்கு சொல்லணும்னு தோன்ற ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம், அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளு. இப்போ புரியலைன்னா கூட என்ன சொல்கிறேன்றது அப்புறமா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தலையாட்டுறார், சொல்லுங்கள் அப்படின்னு. உன்னை யாராவது உங்ககிட்ட வெறுப்பாக நடந்துக்கிட்டா, உங்ககிட்ட கோபமாக பேசினா உடனே அவங்களுக்கு பதில் சொல்லாத. நீ ஒரு 24 மணி நேரம் டைம் எடுத்துக்க, 24 ஹவர்ஸ் ஆகட்டும். அந்த கோபமான வார்த்தைகளுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமான்றதை நீ முடிவு பண்ணு. தேவையில்லாமல் அவங்க பேசுகிற போது அந்த அலைநிலத்துக்கு நீயும் போயிடாத. அப்படி போயிட்டு பதில் சொல்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்காது. இதை மட்டும் நீ நிறைய நல்ல முறையில் நீ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன்னா நிறைய சிக்கல்களை நீ கடந்து வந்துடலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். போகுஜோ, இதை ஞாபகம் வச்சுப்பியா அப்படின்னு கேட்டார். சரின்னு அவர் தலையாட்டினார். ஒரு அளவு தான் புரிஞ்சுது. ஆனால் அவர் சொல்கிறார், வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் அது. அவருடைய என் தந்தை சொன்னது எவ்வளவு பெரிய சத்தியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வளர அது புரிய நிறைய விஷயங்கள் அது ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது. தேவையில்லாமல் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா, ரியாக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன்.
வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் எனக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அவர் சொல்கிறத நான் திருப்பி யோசிக்க வயது ஆக 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 வாழ்க்கையில் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய பாடம் தேவையில்லைன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி போகுஜி சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சட்டுன்னு ரியாக்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐ டீச் இம் அ லெசன், ஐ ஆம் கோயிங் டு டீச் ஹர் லெசன் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் அவருக்கு சரியாக நான் பாடம் கற்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தலையில் போட்டு ஓங்கி அடித்து கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியில் வயசான காலத்தில் தனியால் உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். யாருமே எனக்கு உண்மையாக இல்லை, யாருமே என்கிட்ட அன்பாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். வந்தவங்களெல்லாம் அடித்து விரட்டினது நம்முடைய மைண்டு தான். நம்முடைய தாட், நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, இப்போ போன வருஷம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் இதை எப்படி ஆக்கணும், இது நம்ம கூட நம்ம கம்பீட் பண்ணிக்கிட்டே போகணும். இதை குணநலப்பேறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குணநலப்பேறு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதை தொடர்ந்து வளர்த்து கொண்டே வரணும். நம்ம 20வது வயதில் இருந்ததை விட 25வது வயசில் நல்லா ஆனோமா, 25 விட 30 நல்ல குணநலப்பேறு பெற்றோமா, குவாலிட்டி ஆஃப் தாட் எனக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம லைஃப்பை நமக்கு தெரியாமலே என்ஹான்ஸ் ஆகிக்கிட்டே போகும். அதனால் நாம் பாயாகவே இருக்கக்கூடாது. பாயாகவே இருந்துடுறாங்க, கேர்ள் கேர்ளாகவே இருக்கிறாங்க. 12-13 வயசில் இருக்கிற அதே கேரக்டர் 60-70 வயசுலேயும் இருக்குது. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே வயது இன்க்ரீஸ் ஆகணும், மென்டல் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, கோ த்ரூ வித் குட் புக்ஸ், நல்ல நூல்களை படிக்கணும், நல்ல ஆடியோ புக்கு கேட்கணும், குட் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். நான் படித்தது கேட்டதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதா, செயல்படுத்துகிறேன்னா, எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் உறங்கும் போதும் நம்ம தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம நம்மளை செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா நாளைக்கு இன்னும் நல்ல கேரக்டர், நல்லா க்ரோத் கேரக்டர் ஆட்டிடியூட் நல்லா மாறட்டும்னு சொல்லி ப்ரே பண்ண நேச்சர் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நேச்சருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு நமக்கு நிறைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட வந்துடும். நமக்கு ஜீவகாந்தம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் குட் பீப்புள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம குட் எனர்ஜியோட நமக்கு கனெக்ஷன் வந்துடும். தேவையில்லாத எனர்ஜியோட நமக்கு கனெக்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடணும். அது டாக்ஸிக் பீப்புளோட, டாக்ஸிக் எனர்ஜியோட இருக்க லிங்கை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகும்போது குட் பீப்புளோட கம்பெனியில் இருப்போம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வித சந்தோஷம் இருக்க ஆரம்பிச்சிடும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.